கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் போகணும். டேரெக்டாக போகும்போது ஒரு ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோடனே கோத்தகிரி ரோட் டச் ஆகிடும்னு சொன்னாங்க. அப்புறம் கோத்தகிரி வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம சொல்கிறேன் எந்த வழியாக போகிறோம். நீலகிரி ட்ரெயின் ஊட்டிக்கு. ஹில்ஸை விட்டு கீழே இறங்கியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரத்தில் இருக்கோம், மேட்டுப்பாளையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்டாப் வந்து மேட்டூர். பவானி சாகர் டேம் கிட்ட தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நாங்கள் மேட்டூர் போகலான்னு தான் இருந்தோம். சரி, போகிற வழியில் பவானி சாகர் இருக்கு, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருந்தோம். அங்கே பாருங்கள். பிரேக்கா என்ன குழம்புனா? சிக்கன். ஓகே, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸிட் எடுத்துகிட்டு போனால் மேட்டூர் வந்து 43 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். வெல்கம் பேக் டு பார்ட் டைம் ட்ராவல் தமிழ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் இருக்கோம். மேட்டூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. சேலம் டவுன்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான் கைஸ். இப்போது மேட்டூர் நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேட்டூர் டேமுன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. சரி, நம்ம இந்த எப்படியோ சேலம் வழியாக தான் போகிறோம். மேட்டூருக்கு போயிட்டு டேமு பார்த்துட்டு போகலான்னு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேம் உள்ளலாம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. எப்படின்னா, இங்கே டேமுக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் வந்து அலோடுன்னு சொன்னாங்க. அதேமாரி புதுசாக வந்து இது ஒரு டவர் மாரி ஒன்று கட்டியிருக்குன்னு சொன்னாங்க கைஸ். ஸோ அந்த டவரில் போய் பார்த்தோன்னா ஃபுல் வியூ தெரியும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க் போய் பார்த்துட்டு, பார்க் உள்ளே போகுமான்னு தெரியல, சும்மா வெளியே இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டவர் பாயிண்ட்டு சொன்னாங்க, அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னாங்க. அங்கே போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம் கைஸ். வாங்க போகலாம். டேம் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும், மெயின்டெனன்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு. அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து பவள விழா பில்டிங் இருக்கும். இப்போ அங்கே தான் வந்து அந்த டவர் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம் கைஸ். கிட்ட நெருங்கிட்டோம். இன்றைக்கி வீக் டேஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டேம்லேயே வந்துட்டு அந்த பார்க்காண்ட சுத்தமாக கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதேமாதிரி இங்கேயும் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ரீசெண்டாக தான் கைஸ் இதை கட்டியிருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோ கேமரா அளவு இருக்காவா? சரியான வெயில். அதுதான் டேம் வியூ பாயிண்ட்டு, மேட்டூர் டேம் வியூ பாயிண்ட்டு. அந்த ப்ளூ கலரில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுதான். அப்படியே ரைட்டில் ஸ்டெப்ஸுக்கு வந்து 5 ரூபா, வயலில் லிஃப்ட்டுக்கு வந்து 20 ரூபா. எங்களுக்கு டைம் இல்லாதனால டயர்டாக இருக்குது வேறு. லிஃப்ட்டில் போகலான்ட்டு 20 ரூபா கொடுத்து எடுத்துட்டோம். டைம் இல்லை முதல்ல. ஆமாம், டைம் இருந்தால் கூட பரவாயில்ல. காவேரி யார் வர்றது இதில் இருந்தால் அதான். ஆமாம், மேட்டூர் அணை. நீங்கள் பார்க் போகாதீங்க, யார் வந்தாலும் இங்கே வாங்க, டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாம். ஏன்னா பார்க் சைட்லேருந்து டேம் மேலே அலோடு கிடையாது. நீங்கள் வந்து அந்த டேமோட ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். பவள விழான்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குங்க, அங்கே தான் வந்து நம்ம டேம் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். மேட்டூர் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. பவள விழா மாளிகையா? பவள விழா பில்டிங். ஸோ கைஸ், இதுதான் இந்த டிக்கெட்டு. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ 5 ரூபான்னா படிக்கட்டில் போகலாம், 20 ரூபான்னா வந்து லிஃப்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். சார், தண்ணி ஃபுல்லாக இருக்குது, தண்ணி ஃபுல்லாக இருக்குது. பரிசல்லாம் போயிட்டுருக்காங்க, பரிசல் படகுலாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப பெருசு. ஏஷியாலேயே 2 லட்சம் 1.5 லட்சம் 1 லட்சம் கனஅடி தண்ணி வந்து கர்நாடகாவில் திறந்துருவாங்க. அப்படியே ஃபுல்லாக தாங்கி நிற்கிது. அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரத்தில் திறந்து விட மாட்டாங்க. இந்த டேமை வந்து பார்த்திங்கன்னா 27/1925 வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கட்ட ஆரம்பித்து 21/8/1934 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த டேமை வந்து கட்டுறதுக்கு அப்பான செலவு எவ்வளோ இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
வெறும் 4.8 கோடி தாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த காசு வந்து ரொம்ப அதிகம். இப்போ இருக்க விலைவாசி கண்ணநகரில் ஒரு ஃப்ளாட்டோட ரேட்டே வந்து அந்த அளவுக்கு வந்துடும், 4.8 கோடி வந்துடும். பணம் மதிப்பு எவ்வளோ இழந்திருக்குன்றது இப்போ தான் புரியுது கைஸ். அதேமாதிரி இந்த டேமோட வந்து மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 214 ஃபீட். அதேமாதிரி அதிகபட்ச அகலம் பார்த்திங்கன்னா வந்து 171 ஃபீட். ஸோ இதுதான் வந்து இந்த டேமோட ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் கைஸ். ஸோ இதோட இந்த டேம் விசிட் வந்து முடிய போகுது. இப்போ நம்ம கீழே இறங்கி போனோம். கீழே இறங்கி சும்மா அந்த பார்க் மட்டும் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சென்னைக்கு கிளம்ப வேண்டியதான். கமான் கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே சும்மா படிக்கட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வரோம். படிக்கட்டில் போயிட்டுருக்கோம். டேம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கே மேட்டூர் டேம் வரவங்க அந்த எலிஸ் பார்க் மட்டும் பார்க்காம அதையும் பாருங்க, வேணான்னு சொல்லலை. அந்த பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பவள விழா பில்டிங் போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சென்னைக்கு தான் போயிட்டுருக்கோம் கைஸ். இப்போ வந்து இந்த டியோ ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1500 கிலோமீட்டர்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 1150 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து 360 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். எவ்வளோ லோ சிசி பைக் இருந்தாலும் நம்மளால் ரைட் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த ட்ரிப் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்தது. பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் வந்து இந்தமாரி சின்ன பைக் தான் வச்சுருக்கேன், என்னால் ட்ரிப்பு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்டேட்டே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கான்றது தான் முக்கியம். அதேமாதிரி நீங்கள் நல்ல கண்டிஷனாக இருக்கீங்கன்றது முக்கியம். ரெண்டுமே நல்ல கண்டிஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு 4 விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வண்டியில் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். அதில் 4 விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஒன்று வந்து அக்செப்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ப்ளேம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ப்ளேம் பண்ணிங்கன்னா அந்த ட்ரிப்பே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதேமாரி பேஷன்ஸ் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. நீங்கள் போகிற இடத்துல அரிபரியாக நீங்கள் போனீங்கன்னா எந்த ஒரு ட்ரிப்பும் வந்து ஒரு 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 யூஸ்ஃபுல்லாக முடியாது. அதனால் ரொம்ப கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அதேமாதிரி இந்த லோ சிசி வண்டிலாம் ஓட்டுறோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு லோ ஸ்பீடில் தான் போக முடியும். அதேமாரி அதான் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் சொன்னேன், இந்த பேஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டும் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்து இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டியை வச்சு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். அதான் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு லெசன் நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஒவ்வொரு ட்ரிப்பிலும் நாங்கள் ஒன்று கற்றுப்போம். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் கற்றுக்கினது இதுதான். வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அப்படியே வாங்க போகலாம். Empty hearts and neon lights, they're playing with my mind. Gotta get out of here tonight. Oh, I wanna run off and fly, and I'll tell myself it's fine to. மேட்டூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, இப்படி போகலாம். இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சென்னை டு சத்தியமங்கலம் ரூட் வந்து நாங்கள் இப்படி தான் வந்தோம். ஸோ அதனால் இந்த ரூட்டு சூஸ் பண்ணலை. ஸோ 2வது ரூட்டு தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஆம்பூர், வேலூர், காஞ்சிபுரம், அப்புறம் சென்னை, இந்த ரூட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ரைடை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். தோப்பூர் ரீச் ஆகிட்டேன் கைஸ். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸான ஒரு ரோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ இந்த பெங்களூர் ஹைவேல பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ரோடு. நிறையா லாரிஸ் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து தோப்பூர் கான்வாய் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் ரீச் ஆகிடும். இது தோப்பூர் டவுன். ஸோ இந்த பேரிகேட் தாண்டி போனீங்கன்னா அந்த கான்வாய் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அந்த கான்வாயில் போகும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும் கைஸ். என்னென்னா இப்போ நம்ம போகும்போது வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாரி தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட அமைப்பு வந்து அந்தளவுக்கு சரி கிடையாது. அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம்புத்தி வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹாண்டடான ஒரு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க. அதுவும் நைட் டைமில் ரைட் பண்ணுறது வந்து இங்கே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஏதோ டிசைனில் ஏதோ ஃப்ளாஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்தமாரி நடக்குது. ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், நான் நிறைய வாட்டி இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் தெரியாது, அந்த ஒரு காட் செக்ஷன் வரும். ஸோ அந்த ஹில்ஸ் தெரியுதுல, ஸோ அந்த காட் செக்ஷன் வரும்போது அந்த காட் செக்ஷன் நம்ம க்ராஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்கும். அது அந்த ஃபீல் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆவி, பிசாசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாண்டடான ஒரு பிளேஸாக வந்து இவங்க வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காட் செக்ஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லா வண்டியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். எப்போவுமே வந்து இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்ல. ஆனால் வந்து இந்த ரோட்டில் போகும்போது நீங்கள் நல்லா கிளியராக பார்ப்பீங்க. எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் ஒரு 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 ஃபாஸ்ட்டாலாம் போகாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகாது. ரீசெண்டாக கூட இந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் லாரி வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வண்டி மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் 2021 ஜானில் நடந்தது நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே இப்போ பாருங்களேன், இந்த இந்த ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்கள். அது ஏன்னு தெரியல. ஆனால் வந்து இங்கே வந்து கெஸ் பண்ண முடியாது கைஸ். வண்டி நிற்குதா இல்லை வந்து வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கான்றது வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. நீங்களே பாருங்களேன், கார் தானே வச்சுட்ருக்காங்க, ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து கிளியராக தெரியும். இங்கே ஒரு கோயில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி ஒவ்வொரு அமாவாசைக்கு வந்து இங்கே வந்து பூஜை நடத்துவாங்க. ஏன்னா வந்து அமாவாசையில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பகலில் போகும்போது கெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிளியர் விசிபிலிட்டி இருக்குது பகலில், ஆனால் வந்து நைட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போது ஒரு வண்டி முன்னாடி போயிட்டுருக்குன்னா இப்போது லாரி பார்க்குறீங்க, எனக்கு வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வண்டி நிற்குதா இல்லை போகுதான்றதே வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து இது அப்படி தான் இருக்கும். யாராக இருந்தாலும் இந்த ரோட்டில் ஓட்டினாங்கன்னா இந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த ரோடோட அமைப்பு வந்து அந்தமாரி இருக்குது கைஸ். அதனால தான் சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த தோப்பூர் கான்வாய் காட் செக்ஷனை வந்து முடிய போகுது. இங்கே வந்து ஒரு சவுண்ட் ஒன்று வந்துகிட்டே இருக்கும், கோஸ்லோன்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு மாதிரி ஒரு கெட்ட ஒரு வைப் தருது. அதெல்லாம் விடுங்க கைஸ். சரி ஓகே, நம்ம இது முடிஞ்சதுன்னா இப்போ நம்ம அடுத்து தர்மபுரின்னு நினைக்கிறேன். தர்மபுரியா கிருஷ்ணகிரியா? தர்மபுரி தான் நினைக்கிறேன். ஸோ தர்மபுரியில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு சும்மா ஏதாவது ஜூஸ் மாரி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. நூற்றி 4 ரூபாவா? இங்கே ரேட் அதிகமா இல்லை? 40 பைசா 50 பைசா ரேட் அதிகம். டேங்க் கெப்பாசிட்டி 4.77. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. கடைசியாக வந்து பெட்ரோல் பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கமிஷன் பாயிண்ட் குடிக்கலான்னு இருக்கோம். என்னடா கடை போகிறேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தொடர்ந்து ஓட்டலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சென்னை போகணும். இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கேன். நைட் ஒரு 11 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ ஆகும்.
கைஸ் இப்போ ஆம்பூரில் இருக்கோம். கிருஷ்ணகிரி வாணியம்பாடி தாண்டி வந்தாச்சு. அருண் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி முடிச்சுட்டாங்க. சொன்ன மாதிரியே டேரெக்டாக பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ போய்ட்டு ஆம்பூர் ஒரிஜினல் ஸ்டார் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். போய் சாப்பிட்டுட்டு எப்படி கிளம்பலாம். எப்படி ஆம்பூர். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:29 ஆகுது. ஸோ இதுதான் கடைசி பெட்ரோல் பிரேக்காக இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு கிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் காமிக்குது, இங்கேருந்து 109 கிலோமீட்டர் காமிக்குது வீட்டுக்கு. ஸோ 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் காமிக்குது. வாங்க போகலாம் போகலாம். ரைட், இது உசரே கொஞ்சம் ஓகே. காஞ்சிபுரம் வந்து தரோம். ஓகே நல்லா தூக்கம் வரல எனக்கு. எனக்கு தூக்கம் வரல, உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன். காஞ்சிபுரம் வந்து தரோம். நான் கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன். பின்னாடியே உட்காந்துட்டு வந்ததுனால சுத்தமாக அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக வந்ததுனால அப்படியே கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேன். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:28. 11ஆ? ஆமாம் 11:28. 11:28 ஏன் என்னாச்சு? ரொம்ப டைம் ஆன மாதிரி இருக்கு. ஆமாம் 11:28. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாண்டியாச்சு. காஞ்சிபுரம் தாண்டி என்ன ஊர்றா இது? மருதம் கிட்ட இருக்கும். மருதம் கிட்ட சுங்குவா சத்திரத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கும். 150 ஓடிட்டு வந்துருப்பா. 150 கிலோமீட்டர். 150 இல்லைடா, இங்கேருந்து ஆம்பூர் எவ்வளோ? 115 120 அதுக்குள்ளே இருக்கும். ஸோ கைஸ் இதுக்கு மேலே நம்மளால் அவ்வளோ ஸ்டெச்சு அடிக்க முடியாது. அதனால் டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக டீ கடையை தேடிட்டு இருந்தோம். ஸோ இந்த கடை தான் இப்போது வரைக்கும் கிடச்சிருக்கு. போய் குடிக்கலாமா? இப்போ கைஸ் வாங்க போய் குடிக்கலாம். எது அப்படியே ஆட் பண்ணி 2 பேருமே வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி வரும். until then cheers from part time travelers. Thank you.